அப்போ நீங்கள் குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க மாதிரி போனால் அது எப்படி அது நியாயமே கிடையாது. அவ்வளோ போராடினாங்க அவங்க. ஏய் பொண்டாட்டி எப்படி இருக்கு, ஐ லவ் யூன்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் ஆனால் நீங்கள் சொல்லி குழந்தைய தூக்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வெளியே சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால தான் இவர் இதை பண்ணாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. நான் வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்மளுடைய ரங்கராஜ் அவர்கள், ரங்கராஜ் அப்படின்னாலே பல ரங்கராஜ்னு சொல்லுங்க, அதுதான் விஷயம். அப்புறம் வெறும் ரங்கராஜ்னு 1000 பேர் இருக்காங்க, தெரியாது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவருடைய குழந்தை ராகாவை 6 மாசமா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஜாய் அண்டு மாதம்பட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, சிக்கல் இருந்தது. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் சேருவாங்களா மாட்டாங்களா, அந்த குழந்தைக்கு என்ன கேரண்டி, அந்த குழந்தை யார் பார்த்துக்க போகிறான்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஒரு அம்மாவாக ஜாய்க்கு இருந்தது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல்ல வந்து ஜாய் கிருஷ்ணாவுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது, பண வசதி கிடையாது. ஸோ வயசான ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்ட சமயத்தில் இவர் நேராக ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இப்போ கர்ப்பமாகும் போது தான் விஷயங்கள் நிறைய கேட்கும்போது தான் அவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, இது மாதிரி ஆகிடுச்சிங்க, நீங்கள் தான் இனிமேல் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அது வந்து அவர் பார்ட்டி எஸ்கேப் ஆகிறதா மாதிரி எஸ்கேப்பும் ஆகிட்டார் கிட்டத்தட்ட மாதம்பட்டி. பட் அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறீங்க, அந்த நட்பு உருவாகுது, அது காதலாம் பார்த்து நீங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்கிறதா ஜாய் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க மாதிரி போனால் அது எப்படி அது நியாயமே கிடையாது. அவ்வளோ போராடினாங்க அவங்க. பட் அவருக்கு பெரிய ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது, கோடிகளில் பணம் இருக்குது, வெளிநாட்டுக்காரர்கள் ஒரு 7-8 கார் வச்சுருக்காரு, ஃப்ளைட்டில் தனியாக ஜாலியாக பறக்கிறாரு, உலகம் பூரா பறக்கிறாரு, அந்த கிச்சனில் வந்து நான் தான் கிங்குன்னு சொல்கிறாரு, எல்லாமே ஓகே. பட் அந்த ஒரு மனசு இல்லாமல் போச்சு இல்லையா? அப்போ ஜாய் அவர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு துரோகம்ல நம்பிக்கை துரோகம் தானே அது. கண்டிப்பாக. பட் அவர் வந்து இவருக்கு ஜாய் கிருஷ்ணாவுக்கு மட்டுமே நம்பி துரோகம் இல்லை, முதல் மனைவிக்கும் நம்பி துரோகம் தான் பண்ணியிருக்காரு. இப்போ கண்டிப்பாக அங்கேயே ஏமாற்றிட்டு தானே இருக்காங்கப்பா. ஸோ அப்போ இது வரைக்குமே இப்போ எஸ்கேப் ஆகிட்டே இருந்தார் அவர். ஜாய் அவர்கள் போராடி பார்க்குறாங்க, வழியே கிடையாது. மகளிர் ஆணையத்தில் கூட வந்து இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃபோட ரொம்ப ஹாப்பியாக கைப்பிடிச்சிட்டு மேலே ஏறி போகிறத பார்க்கணும். ஸ்டெப்பில் அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக படிக்கட்டு ஏறியே வர முடியாதவர்களுக்கு அந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். என்னடா ஒரு மனைவி சந்தோஷமாக கூப்பிட்டு போகிற, இன்னொரு வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு அவர் கஷ்டப்பட்டு ஏறி வர்றாங்க, இந்த மனசாட்சி இல்லாமல் கண்டுக்காமையே போகிறாங்கலாம், நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படுச்சு. கண்டிப்பாக. அங்கே கூட எனக்கு குழந்தைக்கு சம்மந்தமே தானங்க சொன்னார் மலையாளத்தில் கூட சொல்லி மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அதை நான் ரெடி தான் அப்படின்ட்டு தானே போனார் வெளில. கரெக்ட். அப்புறம் தானே காவல்துறை ஆக்சிடென்ட்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒன்று இருக்குது. இப்போ டிஎன்ஏக்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர். பட் இன்றைக்கி டிஎன்ஏ ரிசல்ட் அதுலேயும் வந்து நிறைய எஸ்கேப் ஆகிட்டே போனார். அப்புறம் பண்ண வேண்டிய சூழலே பண்ணாங்க, ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்துச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவர் விரும்பின பேர் தான் ராகா. குழந்தைலாம் பிறந்தா ராகா நோப்போம். அவர் முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. ஏய் பொண்டாட்டி எப்படி இருக்கு, ஐ லவ் யூன்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போது இவ்வளோலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கொஞ்சிய ஜாய் கிருஷ்ணா ஹாப்பியாக லைஃப்பை பண்ணும்போது ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியும் போது நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆனால் எப்படி வருது? அதை அதுதான் தாங்க முடியல நம்மளாலே. பாவம், அது ஒரு பொண்ணு வேறு ஜாய். பட் அவங்க வேறு ஃபேஷன் டிசைனருங்க. இவருக்காக வந்து அந்த அவங்களுடைய ஒர்க்கையும் சரியாக கவனிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபேஷன் டிசைனர் நிறைய ஹீரோக்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு காஸ்டியூம் டிசைனர் இருந்திருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இருந்திருக்காங்க. இப்போ டிவி கையிலும் உள்ளே போயிருக்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த அவங்களோட நகர்ந்து போகுது, பாலிடிக்ஸுக்கு போகிறாங்க. பட் இவருடைய இது இந்த ஏமாத்துலேருந்து செய்திகள்லாம் போகும்போது இவருடைய பிஸ்னஸ் இறங்கி வருது. அவருடைய வளர்ச்சி இருந்த அண்ணாமலையில் எஸ்கலேட்டரில் ரஜினி சார் மேலே போகிற ஷார்ட் வச்சுருப்பாங்க. இதுதான் ஜாய் கிருஷ்ணா உங்களுடைய வளர்ச்சி, இவருடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ இப்படி ஒரு சம்பவம் போகுது. இப்போ விருதி வந்து ஒரு வழி கிடையாது, கோர்ட்டு நீங்கள் தான் அப்பாங்கிறத வெளியுறவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த குழந்தையோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நான் தான் அப்பாங்கிற விஷயத்த சொல்லணுங்கிற அளவுக்கு தான் வந்துடுச்சு. ஒரு வழியே கிடையாது. இவர் இந்த இதை எதிர்பார்க்கல, இப்படியே சைலண்டாக செவத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு தான் பார்த்தார்.
வெளி உலகத்துக்கு நீங்கள் தான் இந்த ராகா ரங்கத்தினுடைய அப்பான்னு ஃபோக்கஸ் பண்ணி செய்தி வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து இவருக்கு நேற்று ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்களா, ஆமாம், அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது இப்போவும். அப்படிங்களா? ஆமாம், ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற அது நீங்கள் அது மாதிரிலாம் உருவாக்கி பண்ணது அது. பட் ஒரு அறகுறையாக தான் இருக்கார், இப்போ ட்ராவலிங்கில் தான் இருக்கார். பட் ஆனால் நீங்கள் சொல்லி குழந்தைய தூக்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வெளியூருக்கு சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால தான் இவர் இதை பண்ணாங்க. ஏன்னா இங்கே திருப்பூரூரில் கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க குழந்தைக்கு, ராகாவுக்கு. ஆமாம், ராகாவுக்கு. அது நம்மளுடைய மாதம் ரங்கராஜ் மடியில் வச்சு தான் அந்த மொட்டை அடிக்கிறாங்க. அங்கே முக்கியமான சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வர வச்சாச்சு. அது எடுக்கக்கூடாதுன்றாரு. அவர் முகமே மாறுது. அச்சோ. அப்போ இன்னமும் முழு உடன்பாடு இல்லை அவருக்கு அப்படிங்கிறதா தெரிய வரும் நமக்கு அதை. ஆனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ உடன்பாடு படுங்க, படாமல் போங்க. ஜாய்வருடைய போராட்டத்தை வெற்றி கிடைச்சிச்சு கண்டிப்பாக. பட் அவருடைய நோக்கமே என்ன, இந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள், இதுதான் எனக்கு தேவை. வெளியுலகத்துக்கு இதான் சொல்லணும்னா ஒரு அனாதை குழந்தைய வளர்ந்துடக்கூடாது. கண்டிப்பாக. அது இந்த குழந்தை அப்பா இருந்து இல்லாமல் எப்படிங்க வளர்றது ஒரு குழந்தை? இந்த குழந்தைய கேட்டுச்சுன்னு அந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி இல்லையே, கிடையாது. நீங்கள் உருவாக்குனதானே அந்த குழந்தை, அது என்ன பண்ணு பாவம். ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அக்செப்ட் பண்ணி இப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொத்து இருந்தாலும் இந்த குழந்தைக்கு இப்போ ஒரு பாட்டு வந்து தான் கிடையாது. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறதே அவர் சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன்னு விஷயத்தையும் சொல்லிட்டார். இப்போ அங்கே என்ன சிக்கல் வரப்போது, இங்கே என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அங்கே 2 பசங்க இருக்காங்க. இப்போ இங்கே இப்போ இவருடைய இந்த டாப்பிக்கெலாம் வெளி உலகத்துக்கு பிஸ்னஸில் போகும்போது ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போ ஏன்னா அங்கே நடக்கிறது சுப நிகழ்ச்சி தான் உங்களை கூப்பிடுவாங்க. ரங்கராஜோட இந்த இமேஜ் ஸ்பாயிலாக இருக்குல்ல. அப்போ இப்படி ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு வந்துட்டு செஞ்சுட்டு அப்போ இல்லைன்னு போது பிஸ்னஸில் நல்ல விஷயத்துக்கு சமையல் பண்ணி போட்டால், ஏன்னா சாப்பாட்டுக்கு தராரும் வந்து கல்யாணம் பண்ணி நின்று போயிருக்கீங்க நிறைய பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு திருப்தியோட, ஓ இது மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண சமையலா, அவன் அப்படி இப்படியாச்சே சமையல் இப்படிலாம் போச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக. ஸோ அவருடைய நிறைய அவரே சொன்னார், என்னோட ஆர்டரில் நிறைய கேன்சல் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் லாஸ் ஆகிருக்கு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பிஸ்னஸ்லேயும் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. பட் இனிமேல் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ ஜாயை ஏற்றுக்கிட்டீங்க, கல்யாணம் பண்ணி தான் அவங்களும் சொல்கிறாங்க ஜாயை. ஸோ ஒரு பெண்ணுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் நான் பார்க்குறேன். மெயினாக குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைச்சதை நான் பார்க்குறேன். இப்போ இது மேற்கொண்டு நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி இனிமேல் மேலே வருங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒய்ஃப் எப்படி நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, இங்கே எப்படி பண்ணீங்களாம் தெரியாது, நீங்கள் பண்ண விஷயந்தான். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்படி ஒரு தகவல் வந்து நேற்று ஃபோட்டோஸ் எடுத்து வெளி உலகத்துக்கு வந்து சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ ஜாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரொம்ப ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, படங்கள்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய மெயின் கோரிக்கையாக என்ன இருந்ததுன்னா, இவர் தான் அப்பான்றதை மட்டும் தெரிவிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்காங்களா, இல்லை மாதம்பட்டி வந்து குழந்தைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாருங்களா? கண்டிப்பாக பண்ணணுங்க, பண்ணி தாங்க தீரணும். இனிமேல் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க நீங்கள்? இனிமேல் கேட்குறது ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. குழந்தைக்கு நீ அசிட்டிஸ் என்ன தேவையில்லோ நீங்கள் படித்து பெரியலாகி ஒரு வேலையில் போய் கல்யாணம் பண்ண வரைக்கும் நீங்கள் தான் பண்ணணும். அதுதானே உங்களுக்கு ஆர்டரே வந்தது. அதுதானே நீங்கள் வெளி உலகத்துக்கு ராகாவுடைய அப்பா ரங்கராஜ் நான் தாங்கிறத சொல்லணுங்கிறதானே ஆர்டர் உங்களுக்கு. அதை அதனால தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததே, அதனால தான் உங்களுக்கு அதை இந்த மொட்டை அடிக்கிற நிகழ்ச்சி நடந்தது காரணமே அதுதான். எஸ், ரொம்ப ஹாப்பியாக தான் ஜாயவங்க ஹாப்பியாக இருக்காங்க, குழந்தையும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவருக்கு மட்டும் கொஞ்சம் நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஃபோட்டோ எடுத்தால் அன்ஈஸியாக ஆகிடுறாரு. எஸ், பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பட் இனிமேல் பிஸ்னஸில் கவனம் செலுத்துங்க. கோயம்புத்தூர் ஒரு ஃபேமிலி, சென்னை ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் 2 ஃபேமிலி ரன் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. கண்டிப்பாக பிஸ்னஸில் வேறு லெவலில் கொண்டு போங்க. இப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் தெரியும் போது பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். கண்டிப்பாக ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்று வராது. சரி ரைட்டு, வேறு லெவலில் அக்செப்ட் பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, குழந்தைய பார்த்துட்டாருன்னும் போதே அவர் மேலே ஒரு நல்ல இமேஜ் தானே வரும், நல்ல இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் தானேங்க பண்ணீங்க, சென்னை வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டால் பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்து நீங்கள் இவங்க ஃபேஷன் டிசைனர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நட்பை ஆகி லவ் ஆகி மேரேஜ் வரைக்கும் போய் குழந்தைங்க கொடுத்து எஸ்கேப் பண்ண பார்த்தா முடியுமா? முடியல. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஜாய் அவரெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி போகிறாங்க. நான் பையன் இருக்கேன், அப்போ ஸோ அவங்களுக்கு இருக்குது, அம்மா இருக்குது, பசங்களுக்கு பார்க்கணும். இன்கேஸ் வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஹெல்ப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இப்போ எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கார் மாதம்பட்டியில். ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் மாதிரி வந்துட்டு, இது எல்லா பெண்களையும் சொல்ல முடியாதுமா, சில குறிப்பிட்ட தான். கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு சங்கம் வந்து டக்குன்னு குரல் கொடுக்கும், இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ ஏமாற்றிட்டீங்க, செஞ்சிட்டீங்க மதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சங்கங்கள், ஏதோ ஒரு வந்து இந்த இயக்கங்கள் வந்து அழகாக வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க, கொடியை பிடிப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க.
அது பெண்கள் மத்தியில் பெரிய பேர் ஒரு இமேஜ் வரும், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. ம். ஆனால் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சங்கம் உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? அதை ஆ, தெரியாதா? தெரியுதுங்க. அந்த சங்கத்தை உருவாக்குறாங்க. ம். ஏன்னா ஒரு லவ்வில் டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ணுல டார்ச்சர் பண்ணி, நான் தாடியை வச்சு தண்ணி அடிச்சு சுற்றிட்டு இருக்கேன்னு சுற்றுற ஆண்கள் டென்ஷன் தாங்காமல் இது ஒரு மனைவி டார்ச்சர் தாங்க முடியல, அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. ம். இப்போ எப்படி இது ஜெயம் ரவி அவனை ஆர்த்தி ஆமா. டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆமா. அதான் நான் வெளியில் போனேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி மனைவிகள் டார்ச்சர் பண்ணுறாங்க செய்கிறாங்க ம். அப்படிங்கிறது மாதிரி சங்கத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணாங்க அதை. ம். ஸோ அந்த சங்கத்தை ஆரம்பித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கிரியேட் பண்ணும்போது பிரசாந்த் தலைமையில் தான் நடந்தது ஆரம்பித்தது. ஐயோ, இது பயங்கரமா இருக்கேண்ணா இது. ஸோ அவர் தான் வந்து ஆரம்பித்து வச்சுட்டு வந்தார், ம். ஆண்களுக்கு இந்த குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. இப்போ ஜெயம் ரவியோட அந்த மேட்ருக்குள்ளே இந்த மேட்ரு போச்சு. இப்போ இடையில ஜெயம் ரவி ரொம்ப கஷ்டப்பட்டார், இந்த ஆண்கள் சங்கம் வந்து ஆண்கள் சங்கம் குரல் கொடுக்கணுமே செய்யணுமேன்னு. ஆனால் சங்கம் வந்து பிரசாந்த் ஆரம்பித்து வச்சாரே தவிர சங்கம் வந்து இப்போ இயங்குதான் எங்களுனே தெரியல, ஸ்லீப் மோட்ல இருக்கு, ஸ்லீப் மோட்ல இருக்கான்னு சைலண்ட் மோட்ல போயிடுச்சாருன்னு தெரியல. ஸோ அதனால ஆண்களுக்கு வந்து சங்கம் 12 மணிக்கு மேல வேலை செய்யறாங்க. அது மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரசாந்த். ஏன்னா பிரசாந்த் நிறைய ஃபேமிலி டார்ச்சர் அனுபவிச்சார். ஆமா. ஸோ ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒய்ஃப்னால டார்ச்சரில் ஆண்கள் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு, இந்த பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது ஒரு ஆண்னால ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சது ஜாய் கிறிஸ்டிலாம். எப்படி கான்ட்ராஸ்டாக போகுது பாருங்க. கண்டிப்பா. ஸோ அதனால் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டார், ஒரு வழி கிடையாது. பட் ஓரளவு ஒரு கொஞ்சம் மனசாட்சி உறுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் மனசாட்சி ஒரு பாட்டு போடுற தைரியமா நீ சொல்லுங்க, அந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு இன்னொரு ரங்கராஜ் வெளியில் வந்திருப்பார். ஏன்டா படுபாவி, அவங்க பாட்டு சும்மா இருந்திருப்பாங்க, நீ ஏன் வந்து மெட்ராஸ்லேருந்து இப்படி பைத்தில் குழந்தைய கொடுத்துட்டு எஸ்கேப் பண்ண பார்த்தேன், நீ அப்பான்னு சொல்லியே திருன்னு கேட்டிருக்கலாம். வேறு வழி கிடையாது இப்போது. ஸோ அந்த ராகா ரங்கராஜ் கன்க்ளூஷன் கிடச்சிருச்சு. எஸ், அப்பா குழந்தைய நான் பார்த்தேன்னு ரிசல்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ ஜாய் கிறிஸ்லாவுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு தகவல் வருது, வெற்றி கிடச்சிருச்சு அவங்க. கண்டிப்பாக. ஓகேண்ணா, வேற ஒரு கான்வர்சேஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.